ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றி அப்பா. தோத்திரம் ஐயா, கோடா கொடி தோத்திரம் ஏசப்பா, உமக்கு தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. தோத்திரம் ஆண்டவரே. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு வசனத்தை பிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசப்பா, என்னிலே குறைகள் குற்றங்கள் உண்டு, மன்னிங்க தாவே. உண்மையுள்ள மனுஷனாய், பரிசுத்தமுள்ள மனுஷனாய், தேவனுக்கு பிரியமுள்ள மனுஷனாய் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான சேட்டிக்கு மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 8லேருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நம்ம லெந்து காலங்களாக இருப்பதனால நம்ம 4 சுவிசேஷத்தை இயேசுவினுடைய பாடுகள் கடைசியில் அந்த 3 அதிகாரத்துக்கு முன்னால் 70 வசனங்கள்கிட்ட வரும். அதில் 70, 72, 70 அந்த இதை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதில் நம்ம குறைவாக தான் தியானிக்க முடியும், முழுவதும் தியானிக்க முடியாது. வசனங்களை வாசித்து விரைவாக அதில் அர்த்தங்களை நம்ம உட்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம். ஏன்னா காலம் முடிஞ்சு விட்டது. இனிமேல் குறைய காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். ஆண்டவரை பற்றி எல்லாமே தெரியணும். இங்கே நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் அங்கே நம்மளுக்கு என்னென்னா நல்ல மதிப்பெண் கிடைக்கும். இங்கே நம்ம அவரை தெரியாமல் இருக்கக்கூடாது. தடவியாயிலும் அவரை கண்டுகொள்ள வேண்டும். வசனங்கள் மூலமாக தான் ஆண்டவரை அறிய முடியும். ஒழிய ஒருத்தர் பிரசங்கிக்கால நம்ம அறிஞ்சிக்கிட தப்பு. வசனங்களை படித்து வசனத்தின்படி நம்ம உள்ளத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் எழுதுவேனுங்கிறது நம்ம ஆண்டோடைய வசனங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கும்பொழுது நம்ம என்ன உலகத்தில் நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி சிறக்க பண்ணலாம். சாத்தான் வசனத்துக்கு மட்டும்தான் பயப்படுவான். வசனத்துக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேனுங்கிறார். வசனம் மையான போஜனமாக இருக்கிறது. அது நம்ம முக்கியமானது. இது என்ன தியானிக்குது, நம்ம ஆத்துமாவுக்கு பலன் கிடைக்கும். இப்போ நம்ம லூக்கா எழுதின நற்செய்தி நூல்களை பார்க்குறோம். முதல்ல மத்தேயு பார்த்துட்டோம், மார்க்கு பார்த்தாச்சு, இப்போ லூக்கா மனுஷ முகத்துக்கு ஒத்தாக இருக்கிறது. அது 4 ஜீவன்களில் 3வது ஜீவன் மனுஷ சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதனால் அது லூக்கா எழுதினது தான் இது அந்த சொல்கிறாங்க. அது நம்ம என்ன சொன்னால் வசனங்களை அந்த லூக்கா எழுதின அதிகாரம் முழுவதும் பார்க்கும்பொழுது மனுஷ சாயலுக்கு ஒப்பான இது லூக்கா எழுதுனா இவரும் என்னென்னா புறஜாதி தான். அதனால தான் என்ன சொன்னால் அந்த அவருக்கு அந்த மாதிரி மனுஷ முகத்துக்கு ஏற்றாப்புல அந்த வாழ்க்கை வாழ்றதுனால அதை பற்றி எழுதுவார். அதனால் நம்ம அதை வெளிப்படுத்தல நம்ம எல்லாம் காண்கிறோம். நம்ம லூக்காவில் 22 அதிகாரத்தில் சில வசனங்களை தியானிப்போம். இதில் கிட்டத்தட்ட 71 வசனங்கள் இருக்கிறது. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியர் வேதபாரவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயந்தபடியால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகையை தேடினார்கள். பார்த்திங்களா, இப்படி எல்லாமே அந்த பஸ்கா பண்டிகை, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, அதை தான் நம்ம பூலத்தில் ஆராயணும். அந்த பஸ்காவாகிய கிறிஸ்துன்னு சொல்லி அந்த பவுல் எழுதுவார். அதில் அப்படிங்கும்போது என்னென்னா, பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவங்க இது என்னென்னா ஆலிப் மாதம் 14ஆம் தேதி நடைபெற்றது. மோசே ஏற்படுத்தினது. மோசே பஸ்காவை ஆசிரியன்னு சொல்லி அந்த ஆண்டவரை மோசேக்கு மூலமாக வெளிப்படுத்தினதை இப்போவும் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஆசரித்து கொண்டே வருகிறாங்க. ஆனாலும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது கிறிஸ்துவே பஸ்கா ஆடாயிட்டார். அவரே ஆர்டர் போட்டவரே என்ன செய்யணும், அதுக்குள்ளே வர்றார். கிறிஸ்துவே மாம்சத்தில், பிள்ளைகள் மாம்சத்து இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்து இரத்தத்தை உடையவர் ஆனார். கிறிஸ்துவானவர் மாம்சமும் இரத்தத்தையும் உடையவராகி அந்த மாம்சத்தையும் இரத்தத்தை நமக்கு தந்து நித்தியத்துக்கு போகிற வழியை நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அதான் வேதத்தினுடைய கருத்து, உள்கருத்து ஃபுல்லாகவே தான். அப்பொழுது பிரதான ஆசிரியர் வேதபாரர் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்குள்ளே பயப்பட்டபடினால் எவ்விதமாய் அப்படி செயலாகாது என்று வகை தேடினார்கள். எப்படி செய்யலாம், ஜனங்களுக்கு பயப்படுறதுக்கு. ஜனங்கள் பூரா இவரை பின்பற்றுறாங்க. ஆனாலும் ஒரு நாளில் அவங்க ஒரே நாளில் மாறிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவர் ஒசன்னான்னு சொல்லிட்டு போனவங்க அடுத்த வாரத்திலே மாறிட்டாங்க. எப்படி பிரதான ஆசாரியர்களும் அவர்களும் அந்த தேவாலயத்தை நம்பி இருக்கிறவங்க, அந்த ஆலயத்தை நம்பி இருக்கிறவங்க, அங்கே தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாருன்னு தெரிஞ்சவங்க ஒரு நாளில் வேதபாரர் பரிசு சொல்லிட்டு அப்படியே மாறிடுறாங்க. ஆனால் கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கிறாருங்கிறது அவங்களுக்கு இல்லை. பழைய ஏற்பாட்டில் அது அவரே அதனால் அதை தெளிவுபடுத்தினார், வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத்து என்னும் மறுபடி கொண்ட யூதாஸ்குள் சாத்தான் புகுந்தான். பார்த்தீங்களா, சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்து தான் வேலை செய்வான். ஏவாளுக்குள் சர்ப்பத்தின் வித்து அதுக்குள்ளே வந்தான். ஆண்டவர் அதே போல் ஸ்திரியின் வித்து ஆகி பூலோகத்தில் இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் வழியாய் வந்தார். ஸ்திரி வித்துக்குள்ளே, மரியாளின் வித்துக்குள்ளே அவர் வந்து
நம்மை மீட்டுக் கொள்கிறார். அந்த ஏவாளுக்குள்ளே சர்ப்பம் வந்தது போல இது நமக்குள்ளே ஆண்டவர் கிறிஸ்து வந்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். நித்தியத்துக்கு ஏன்னா வழியை உண்டு பண்ணுகிறாங்க. அங்கே நித்தியத்துக்குள்ள வழி அங்கே அந்த ஜீவ விருட்சத்துக்கு போடாமல் தடை பண்ணப்பட்டது. இப்போ இயேசுவானவர் மூலமாக ஜீவ விருட்சத்துக்குள்ளே நம்ம என்றும் பிரவேசிப்பதற்காக அவரே மாம்சத்தில் வந்து ஸ்திரீயின் வித்துக்குள்ளே வந்து சாத்தானுடைய தலையை நசுக்கி போட்டார்னு நம்ம வேதத்தில் காண்கிறோம். அப்பொழுது 11 யூதாஸ்கர் மறுபண்ட யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் யூதாஸுக்குள்ளே போயிட்டான். ஏன்னா நிறைவேற்க வேண்டிய, ஏன்னா காட்டி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேண்டி இருக்கிறது. அது யார் செய்வா? தேவனுக்கு விரோதமானவன், அந்த பிசாசானவன், சாத்தானவன் தான் செய்யணும். அதனால் அவன் என்ன செய்யறான்னா, சாத்தான் யாருக்குள்ளே புகுந்தான்? யூதாஸுக்குள் புகுந்தான். அப்பொழுது பிரதான ஆசிரியரும் சேனைத் தலைவரும் போய் அவரை காட்டி கொடுக்க குறித்து அவளுடைய யோசனை பண்ணினான். பார்த்தீங்களா, அவன் பண்ணினான் சிங்கிள். அவன் அது வந்து சாத்தான் புகுந்த உடனே என்ன செய்வார்னா, இயேசுவனுடைய அனுமதி இல்லாமல் புகிற முடியாது. நம்ம யோவான் சுவிசேஷத்தில் என்ன சொன்னேன்னா, யோவானும் அவன் மார்பில் சேர்ந்துட்டு இருக்கும்போது உண்மை காட்டி கொடுப்பேன் யார் என்று கேட்கும்போது, நான் அப்பத்தை துணிந்து யார் கோயிலுக்கு கொடுப்பேனோ அவனோ என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த அப்பத்தை கொடுத்தம்போது தான் சாத்தான் போகிறான். இயேசுவனோட அனுமதி பெற்று தான் அந்த சாத்தானே போக வேண்டி இருக்குது. அவன் சுயத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அதனால் இதில் என்ன எழுதியிருக்காருன்னா, அவரை காட்டுக்குடி குறித்து அவருடைய யோசனை பண்ணினான். அவனுக்கு ஒரு தன்னை குறித்து ஒரு பெரிய எண்ணம் வந்தோடனே இயேசுவானவரை மறந்துட்டு அவன் எதிராளியோட போய் சேர்றான். எதிராளியோடைய அவங்க எப்பொழுதும் பயக்கிறவருடைய ஆசாரியர்களோட போய் செஞ்சு என்ன செய்கிறான்னா, சேனத்திலிடத்தில் போய் அவரை காட்டி கொடுக்க வகை குறித்து அவளோடைய ஆலோசனை பண்ணினான். இவனும் போய் அங்கே ஆலோசனை பண்ணிக்கிட்டு தான். அதில் அவர்கள் சந்தோஷப்பட்டு உடனே நம்ம எதிராளி கூட வந்துட்டான், அங்கே இருந்த ஆளுங்க இங்கே வந்துட்டான். உடனே ஒரு கட்சி விட்டு ஒரு கட்சி தாத்தோடனே இங்கே வந்தோடனே அவங்களுக்கு சந்தோஷம். அதான் அங்கே எழுதியிருக்காரு. ஏன்னா அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். உனக்கு நாங்கள் பணம் தரோம். அவனி பரிசேயர், சதிசேயர், வேதபாரர், ஆசாரியர் எல்லாம் சொல்கிறாங்க. அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சமயத்தை ஜனங்கள் கூட்டமில்லாத வெளியில் அவரை நான் காட்டி கொடுக்க முடியும் சமயம் தேடினான். ஜனங்கள் அவரை தொடர்ந்துக்கிட்டே வர்றதுனால கூட்டமில்லாத இடத்துல அவனை காட்டி கொடுக்க முடியும் சமயம் தேடினான்னு பார்த்துக்க. அவன் தனக்குள்ளே அவன் வேர்கொண்டு சாட்சியினுடைய காரியங்களை செய்யறதுக்கு, இயேசுவானருக்கு விரோதமாக செய்கிறதுக்கு செய்கிறான். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவும் யோவானை அழைத்து தம் பஸ்காவை புசிக்க முடியும், நீங்கள் போய் நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். அதற்கு அவர்கள் நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே போய் தண்ணீர் கூட சுமக்கிற மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். இதே அந்த சுவிசேஷத்தில் பழைய சுவிசேஷத்தில் சொன்ன மாதிரி, மார்க்கில் சொன்ன மாதிரி அந்த இதை வசனங்கள் அப்படியே இருக்குது. ஒரு மனுஷன் எதிர்படுவான், அவனுக்கு பின்னே போகும்படி வீட்டுக்கு நீங்கள் போய் அந்த வீட்டு ஜமான் நோக்கி, நான் சீசருடைய பஸ்கா ஆசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போத ஒரு இடத்தில் கேட்க சொன்னார் என்று சொன்னான். இவரே சொல்லி விட்றாரு. அந்த தண்ணீர் கூட ஒருத்தன் சுமந்து வருவான், அவன் பின்னால் போய் அவன் வீட்டு ஜமான்கிட்ட போய் கேளுங்க, பஸ்காவை ஆசிரிக்கிற தகுந்த இடம் போதர் கேட்குறார் என்று சொல்கிறாங்க. அவர்கள் போய் தங்களுக்கு சொன்னபடியை கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். பஸ்கா எல்லாம் ஆயத்தம் பண்ணியாச்சு. பஸ்கா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. வேலை வந்த போது பார்த்தீங்களா, இது முக்கியமானது. தன்னை இஷ்டத்துப்படிலாம் எதுவுமே செய்ய முடியாது. வேலை வந்த போது அந்த டயத்தில் தான் 6 மணிக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து நிலைக்கால ரத்தத்தை பூசிட்டு தான் நீங்கள் இப்படி செய்யணுங்கும்போது அந்த டயத்தை குறிக்கும் போது தான் அந்த வேலையை குறிக்குது. அந்த வேலை தான் 6 மணிக்கு மேலே தான் கம்யூனியன். வேலை வந்தபோது அவருடைய கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அவரு கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்போஸ்தலர்னு போட்டாச்சு. இப்போ அப்போஸ்தலர் பிறகு தான் ஆகிறாரு. அதனால இந்த ஆக்கியோன்னு நினைச்சாருன்னா அப்போஸ்தலர் எழுதிட்டார். 12 அப்போஸ்தலர். ஒரு அப்போஸ்தலர் நினைச்சாருன்னா 12 அப்போஸ்தலர் வந்துட்டாங்க. இப்போ அந்த யூதாஸுக்கு பேரில் வேறு 2 பேரை சேர்த்து ஒருத்தர் பேரில் சிட்டு விழுது. அதனால் அந்த ஆக்கியோன்னு எழுதும்பொழுது அந்த மனுஷ சாயலுக்கு ஒப்பாக இருக்க எழுதுனால அந்த இதை எழுதுறார். அப்போஸ்தலர் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களோட கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன் ஆண்டவர் சொல்கிறார். மிகவும் ஆசையாக இருந்தேன்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ பிரியமாக இருந்திருக்கு பற்றியா, மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக அப்படிங்கிற வார்த்தை நிறைவேறுது. மிகவும் பிரியமாக இருந்தேன். அந்த பஸ்கா அந்த 12 அப்போஸ்தலர் கூட அவர் அந்த பஸ்காவை ஆசிரிப்பதற்கு மிகவும் பிரியமாக இருந்தேன்னு சொல்கிறார். மிகவும் ஆசையாக இருந்தேன், தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் வரைக்கும் நான் இதை புசிப்பதில்லைன்னு சொல்கிறேன்றார். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வரும்பொழுதும் நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதில் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். திராட்சை ரசம் நான் சிலுவையில் அடைபட போகிறேன்,
இனிமேல் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜ்யம் வந்துச்சா உலகத்தில் வந்தது. அதில் தான் நான் பானம் பண்ணுவேன், உங்களுக்குள்ளே இருந்து நான் அதை பானம் பண்ணுவேன் அப்படிங்க சொல்கிறதா அந்த உள்கருத்தா சொல்கிறார் ஆண்டவர். தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது நான் திராட்சை பிரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர் பின்பு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு உங்களுக்குள்ளே கொடுத்து, நீங்கள் உங்களுக்குள்ளே கொடுக்க என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுறும்படி இது செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் சிஸ்தாந்தமான்னு சொல்லிட்டார், என்னை நினைவுறும்படி இது செய்யுங்கள். ஆண்டவரை நம்ம எப்பொழுதுமே என்ன செய்யணும், நினைவு கூறணும். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கம்யூனிஸ்ட் சீரிஸ் எடுத்து ஆண்டவரை நினைவு கூறணும். எங்களுக்காக நீர் பாடுகள் பட்டீரப்பா, அப்படி ரத்தத்தை சிந்தினீரே, அப்படி மாம்சத்தை எங்களுக்கு தந்தீரே அப்படி நம்ம நினைவு கூறணும். அது முக்கியமான கட்டளையில் உண்டு. ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதை ரெகுலராக செய்யணும். வாரம் ஒரு முறை நம்ம கம்யூனிஸ்ட் சீரிஸ் எடுக்கும்போது பஸ்கா அடிக்குட்டியை அடிக்கப்படுது அன்றைக்கி பட்டியலே நினைவு கூறும்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத அந்த திஷ்டாந்தமாக சொல்கிறார். போஜனம் பின்பு அவருடைய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரத்தை உங்களுக்கு சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிற புது உடன்படிக்கையாக இருக்கிறது. புது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை எல்லாம் போயிட்டு புது உடன்படிக்கை. அவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணுகிறார். கட்டளை மூலமாக நம்மளோட உடன்படிக்கை பண்ணின தேவன் இப்போ அவரே மாமிசத்தில் வந்து நம்மளோட புது உடன்படிக்கை பண்ணுகிறார். இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கை கூடியதுன்னு சொல்கிறார். அவருடைய ரத்தத்தில் ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி தான் கூப்பிடும். ஆபேல் ரத்தம் தெளிக்க, அந்த ஆபேல் ரத்த கூட்டம் மாதிரி தேவனை நோக்கி தான் எப்பொழுதும் கூட்டுக்கொண்டே இருக்கணும். அதுதான் அந்த வசனம் எழுதியிருக்கார். புது உடன்படிக்கையாக இருக்கிறது என்றான். இதோ என்னை காட்டி கொடுக்குறவன் கை என்னுடனே பந்தி இருக்கிறது அப்படி உடனே சொல்லிட்டார். 12 அப்போஸ்தலன்னு சொன்னோடனே இப்போ என்னுடைய காட்டி கொடுக்குறவன் என்னுடைய தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உள்ள சீசர்களுக்கெல்லாம் சொல்கிறார். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். பார்த்தீங்களா, கடைசியில் தீர்மானிக்கப்பட்டபடி, யூதா காட்டி கொடுத்ததுனால அல்ல, எப்படி தீர்மானம் அப்படி இருக்குது, அது நிறைவேற்ற வந்திருக்கு. அதனால தான் தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்குற மனுஷனுக்கு ஐயோ அப்படி அந்த வார்த்தையை சொல்லிட்டார். ஆனாலும் சொல்கிறார். ஆனாலும் எப்படி இப்படி நடக்கதா இருந்தாலும் அவன் செஞ்சதுனால, அவனுக்கு அந்த மோசம் வந்ததுனால, அவன் அப்படி செஞ்சு அவனை காட்டி கொடுத்ததுனால அந்த மனுஷனுக்கு ஐயோன்னு சொல்கிறார். ஏன்னா அவன் ஆண்டு கொண்டு செத்தான். ஐயோ, ஆண்டவர் பார்க்குறாரு அவன் ஆண்டு கொண்டு சவரதை தெரியுது. அவன் பாடுபட அவர் தூக்கில் போடுறதுக்கு முன்னாலே, அவன் போடுறதுக்கு முன்னாலே இது எல்லாமே ஆண்டவர் பார்க்குறார். அவனுக்கு ஐயோன்னு சொல்கிறார். ஆனால் ஆத்மாவை பாதாளத்துக்கு நரகத்துக்கு போகுது. ஏன்னா குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்கணும். நாம் இந்த உலகத்தில் குற்றமில்லாத ரத்தத்தை ஒருத்தண்ட குற்றம் இல்லைன்னா நம்ம காட்டி கொடுக்கக்கூடாது. இயேசுவானவரை காட்டி கொடுத்து குற்றமில்லாத ரத்தத்தைன்னு சொல்கிறான். குற்றமில்லாத ஜீவபலி. நாமும் ஒருத்தட்ட குற்றம் அவர்கிட்ட இருக்குன்னா வேணா நினச்சேன்னா அவரை காட்டி கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் மேலே ஒரு குற்றம் கிடையாது. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தான். யூதாஸே சாட்சியாக இருக்கிறான். அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்மள குற்றம் இருக்கக்கூடாது. குற்றம் இருந்தால் நம்ம மன்னிப்பு கேட்கலாம். அதுக்காண்டியே அவர் வந்திருக்கார், ரத்தத்தை சிந்தி வந்திருக்கிறார். குற்றம் செய்யாத உலகத்தில் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லையே, ஒருவனாயிலும் இல்லையே. அப்பத்தை பிடிச்சிக்கிற ஜனத்தை பச்சிக்கிறாருன்னு சொல்லி அந்த சங்கீதக்காரன் சொல்லுவான். ஒருத்தர் யோக்கியம் கிடையாது. எல்லாருமே பாவத்தில் பிறந்து பாவத்திலே வளர்ந்து நம்ம பாவத்திலே சாகிறோம். திருப்பி இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம மீட்பை உண்டு பண்ணி நம்பிக்கை வைத்து நம்முடைய காலத்தை முடிக்கிறோம். அவரே நித்திய ஜீவனாக இருக்கிறார். அவருக்குள்ளே நாம் எப்போ வாசம் பண்ண வேண்டும். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க சொன்னார். யார் அப்படி செய்வா, யார் அப்படி செய்வான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே சீசர்களுக்குள்ளே கேட்குறான் அந்த கேள்வி. ஆண்டவர் சொன்னது நடந்து தீரும். ஆனாலும் யார் செய்வா, யார் செய்வான்னு சொல்லி ஒருத்தருக்குள்ளே கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்க தொடங்கினார்கள். அப்படி வந்துட்டு அப்போ ஒரு போட்டி வருது, ஒரு இது வருது, எவன் இப்படி செய்வான்னு சொல்லிட்டு ஒரு இதனால் அடுத்த வசனம் பாருங்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான்னு சொல்லி தங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிட்டு. நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது ஆண்டவர் குறிச்சி அடுத்தால இருக்கிறது யாருங்கிறதுனால அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று அப்படின்னு எழுதுறாரு அந்த ஆக்கியம். அதுக்கு அவர் நோக்கி புறஜாதியத்து ராஜாக்கள் தங்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரி செலுத்துவதற்கு உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, உங்களுக்குள்ளே தலைவர் வேண்டியதில்லை, பெரியவன் சிறியவன் வேண்டியதில்லை. எல்லாரும் ஒன்று தான். கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாருமே ஒன்று தான். கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் ஒன்று தான். தனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால, வேதத்தை நம்மளுக்கு அறிஞ்சதுனால நம்ம பெரிய ஆள் ஆகிட முடியாது. நம்ம வேதத்தை நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டதுனால நம்ம பெரிய இது பண்ண முடியாது. எல்லோரும் ஒன்று தான். தேவனுக்குள்ளே எல்லாரும் ஒன்று தான். அதுதான் வசனத்தை சொல்கிறார்.
உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போல. பார்த்தீங்களா, பெரிய ஆள் தான், ஆனால் சிறியவனை போல சொல்கிறாரு. அது ஒரு உபதேசம் பண்ணுறார். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காலம் இருக்க கடவன். தலைவன் இருந்துச்சுன்னா பணிவிடை, அவனே இலை எடுப்பான், அவனே எல்லாம் செய்வான். ஆனால் இவர் தலைவர். ஆனால் அவ்வளவு தன்னை தாழ்த்தினார். கிறிஸ்துவனர் அப்படி தம்மை தாழ்த்தினார். அதான் அந்த அவரே சொல்கிறார், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்வனோ எவன் பெரியவன் அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தர் சாப்பாட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு பரிமாறும் பொழுது யார் பெரிய ஆள்? சாப்பிட்றதான் பெரிய ஆள். பந்தி இருக்கிறவன் வேலைக்காரன். ஆண்டவர் அதுக்கு உபதேசம் கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் வேலை செய்த பொழுது எனக்கு நீ பரிமாறிட்டு பெய் ஓனோடு சாப்பிடுமா. அவன் வயலேருந்து உழுதுட்டு வந்திருப்பான், அவனுக்கு நீ பந்தி அவனுடைய எஜமானுக்கு அவன் பந்தி பண்ணிட்டு தான் அவன் சாப்பிடணும். அவன் வயலில் கடினமாக உழைப்பு பண்ணிட்டு வந்தவன் தான். அப்புரோஜனமான ஊழியக்காரன். செய்ததை பாருங்கள்மா. நாமும் இந்த உலகத்தில் அப்புரோஜனமான ஊழியக்காரன் தான். ஆண்டவருக்குடைய சித்தத்தை தான் செய்யணும். முழுவதும் அவருக்கு தான் நம்ம பின்பற்றணும். நான் உங்கள் நடுவே பணிவிடைக்காரன் இருக்கிறேன். மேலும் நான் எனக்கு நேரிட சூழ்நிலை, அதாவது பந்திருக்கிறவன் பணிவிடைக்காரன் எவன் பெரியவன்? பந்திருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். அவர் பணிவிடைக்காரனை போல் அவர் கையை காலெல்லாம் அவனுக்கு துடைக்கிறார். தன்னுடைய சரீரத்தினுடைய ஆடையை கலத்தி வச்சுட்டு ஒரு துண்டை எடுத்துட்டு கட்டினா தன்னுடைய எல்லாருடைய பாதங்களையும் ஆண்டவன் செய்கிறார்னா கழுவுறார். பணிவிடைக்காரனை போல அப்படி தன்னை அவர் தாழ்த்தினார். அவர் இவங்க தான் வேலைக்காரங்க, ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவர் முன்மாதிரியை செய்து காண்பிக்கிறார். பணிவுங்கிறது எல்லாருக்கும் வேணும். அதனால என்ன செய்யறனா, அவர் பெரிய ஆள், ஆனாலும் அவர் என்ன செய்யறனா வேலைக்காரனை போல தன்னை தாழ்த்தி அவர் சீசருடைய பாதங்களை கழுவுகிறார். மேலும் எனக்கு நேரிட சூழ்நிலை என்னோட கூட நிலைத்திருக்கிற நீங்களே, எனக்கு நேரிட சூழ்நிலை என்னோட கூட நிலைத்திருக்கிற நீங்களேன்னு சொல்கிறார். அந்த 12 பேர் தான். ஒருவன் போயிட்டான். ஆனால் திருப்பி அவங்க ஏசோனர் இறந்த முறை வேற ஆள் சீசர்கள் வராங்க, 2 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 11 பேர் தான். அதை நீ எனக்கு நீங்கள் இதுதான் இதாக இருப்பீங்கன்னு சொல்கிறார். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். ஆண்டவர் உங்களுடைய ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்கிறாரு. நானே வாசல், என்னில் வழியாக தான் ஒருத்தன் உள்ளே பிரவேசிக்கணும், உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்கிறார். அப்போ அவர் அவ்வளவு தாழ்த்தினார். மேலும் எனக்கு நேரிட சோதனை என்னோட கூட நிலைத்திருக்கிற நீங்களே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறார். ஏற்படுத்துவேன்னு சொல்லலை, ஏற்படுத்துகிறேன்னு என்ன, உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துகிறேன். இனிமேல் உங்கள் ராஜ்யம் வரும், நீங்கள் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பீங்க. அதான் முன்னால் நடக்க போகிறத ஆண்டவர் என்று சொல்கிறார். ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலை 12 கோத்திரங்களை ஞாயிந்திருக்க சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றான். அவருடைய ராஜ்யத்தில் 12 கோத்திரத்தை நம்ம ஞாயிந்திருக்கிறவங்க உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டாந்தமாக ஆண்டவர் சொல்கிறார். பின்னும் கர்த்தர் சிமோனே சிமோனே, பார்த்தீங்களா, 2 வார்த்தை சொல்லுவார். எல்லா இடத்துலையும் சில இடத்துல பார்க்கும்பொழுது 2 வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் அதிக அன்பு கூறுறான்னு அர்த்தம். ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. மரியாளேன்னு சொல்லுவார், மார்த்தாளே, மோசேன்னு சொல்லுவார், சாமுவேலுன்னு சொல்லுவார். அப்படிங்கும்போது 2 ட்ரிப்பு அதே தேவன் தான். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு கர்த்தர் சீமோனே 2 ட்ரிப் சொல்கிறார். அப்போ அவன் மேலே எவ்வளோ பிரியமாச்சிருக்கார் பார்த்தீங்களா. சீமோனே இதோ கோதுமை சுளத்தில் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். என்கிட்ட வாங்கிட்டான், என்கிட்ட நாங்கள் சீசர்களை பூரா சோதிக்க போகிறோன்னு சொல்லிட்டு சாத்தானவன் வாங்கிட்டான். என்ன வாங்கிட்டான்? கோதுமை சுளத்தில் புடைக்கிறது போல் தூக்கி விட போகிறாங்க. கோதுமையை களத்தில் தூக்கி விடும்போது பதற நிச்சயம் ஓடிடும், மணி மட்டும்தான் விழும். சாத்தான் தான் அந்த காலத்தில் நம்மளுக்கு சோதிக்க வருவான், நம்மளை வேறு யாரும் சோதிக்க மாட்டான். அவன் தான் தன் இச்சன்படியே சோதனைக்கு உட்படாருன்னு சொல்லி இப்போ நல்ல யாக்கோபின் நிருபத்தில் பார்க்குறோம். அப்போ அவன் அவனுக்குள்ளே வந்துடுவான். அதனால் குளத்தை எதுக்கு மணியை தனியாக பிரிக்க வேண்டியிருக்கிறது. மணி யார் உண்மையான யார் எப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரிக்க வேண்டியிருக்கிறதுனால தான் அந்த சாத்தான்கிட்ட சொல்கிறார். என்னென்னா, சிமோனே இதோ கோதுமையை சுழற்றினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை
புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்களேன்னு சொல்கிறார். சீசர் எல்லாத்துக்குமே சோதனை வருது, எல்லாத்துக்கும் சோதனை வருது. சாத்தான் கேட்டுக்கொண்டான்ப்பா, முன்னக்கூட்டியே கேட்டுக்கொண்டான். இவர் உத்தரவு இல்லாமல், இயேசுவனுடைய உத்தரவு இல்லாமல், தேவனுடைய உத்தரவு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அதனால் அவன் நினைச்சான்னா முன்னக்கூட்டியே உத்தரவு கேட்டான் ஆண்டவர்கிட்ட. நானும் ஆண்டவர் எழுதார் பார்த்தீங்களா, அவர் இப்படி ஒன்று செஞ்சுட்டு இப்படி ஒன்று செய்வாருன்னெலாம் கிடையாது. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். பார்த்தீங்களா, நம்மளுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டாரு. உனக்காக வேண்டிக் கொண்டேன்னார். பிதாவின் சமூகத்தில் உனக்காக நான் வேண்டிக் கொண்டுக்கிட்டு இருக்கிறாரு. பிதாவின் சமூகம் அவருக்கு எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அதனால் நானே உனக்காக வேண்டிக் கொண்டேன். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. விசுவாசம் நம்ம படிக்க நம்முடைய ஸ்டெப்பே விசுவாசம்தான். உனக்கு விசுவாசம் இருக்கணும், தேவன் மேலே விசுவாசம் இருக்கணும். அதனால தான் நானும் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்குது. நான் உனக்கு ரைட் பண்ணல, உன்னோட விசுவாசம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படி ஆணித்தரமான விசுவாசம். அந்த விசுவாசம் வளர்றதுக்கு தான் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணோம். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்த. நீ முதல்ல குணப்பட்டிருக்க, திருப்பி உன் சகோதரை ஸ்திரப்படுத்துங்க. பேதுரு தான் போல்டாக நிற்பான். எல்லாத்துலேயும் பின்னால் போல்ட்டாக நிற்கிறது பூரா பேதுரு தான், சீமோன் பேதுரு. அதுக்கு தான் ஆண்டவர் முதல்ல நீ குணப்பட்டுக்க, உன் விசுவாசத்தில் நீ பலப்பட்டுக்க. அவனுக்கு முதல்ல விசுவாசம் இருந்துச்சு, ஆனாலும் அவரை மறுதளித்தான். உள்ள விசுவாசம் இருக்குது தேவன் பேர்லேருந்து, ஆனாலும் மறுதளித்தான், பயந்து போய் மறுதளித்தான். அதற்கு அவர், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர என ஆயத்தமாக இருக்கிறேன். கொஞ்சம் நான் உடனே இவன் தன்னுடைய விசுவாசத்தை உடனே அறிக்கிடுறான். எப்படி நான் அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, அவர் என்னை நோக்கி, பேதுருவே, அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும். நீ ஜெயிலில் போனாலும் சரி தான், சாவிலும், அப்படி ரெண்டாக சொல்கிறான். தன்னுடைய விசுவாசத்தை அவன் என்ன செய்யனா அறிக்கையிடுறான். உம்மை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் விசுவாசத்தில் நிலைக்க முடியலை அவனால். சொந்தத்தில் சொல்லிடுவோம், கசங்கிடுவோம், ஆனால் சிலதை கிரகிக்க முடியாது. தேவன் நமக்கு என்ன செய்யணும், எல்லாமே பரிபூர்ணமாக அவர் தான் தரணும். நானும் விசுவாசம் ஒளிந்து போக உனக்காக வேண்டிக் கொள்ளேன். நமக்காக ஆண்டவர் தான் வேண்டிக் கொண்டுகிட்டே இருப்பார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் ரைட்டாக இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறான் என்றார். அவர் அவனை நோக்கி, நீ அப்படியே சொல்கிறா, இன்னைக்கே உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த இதை சொல்கிறார். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் குதிரைக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதே 3 தரம் மறுதளிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்ற. ஆண்டவருக்கு முன்னறிவின்படி தேவன் எல்லாமே தெரியும். ஆண்டவருக்கு, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய எப்படி இருப்போம், நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும், நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கும், நம்ம உலகத்தில் எப்படி ஜீவனம் பண்ணுவோம், நம்ம எப்படி பண்ணணும், ஆண்டவருக்கு முன்னாலே தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறார், நீ மறுதளிச்சிருவா, நீ சொல்லுவா, ஆனால் செய்ய மாட்டா அப்படிங்கிறனால அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அதற்கு அவரை நோக்கி, பேதுருவே, நீ இன்றைக்கு சேவல் குதிரைக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை, நீ என்னை எவ்வளோ விசுவாசம் என் மேலே வச்சிருக்கிறதை, நீ என்னை அறிந்திருக்கிறதேன்னு சொல்கிறார். நான் காவலிலும் சாவலும் இருப்பேன்னு சொல்கிறான், ஆனால் நீ அறிந்திருக்கிறதே. இந்த 3 மணி நேரத்தில் சேவல் 3 மணி நேரத்துக்கு ஒரு நீ இல்லை, சேவல் 2 மணி நேரத்துக்கு 2 தரம் கூகும்போது நீ 3 தரம் மறுதளிப்பான்னு சொல்கிறார். அது கூட கரெக்டாக சொல்கிறார், அறிந்திருக்கிறதே. அப்போ சும்மா சாதாரண ஆளுன்னு தான் முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தான். தேவனை அறிஞ்சது பிறகு தான், அவர் உயிர் தெழுந்த பிறகு தான் அந்த சீசாவிற்கு தரிசனமான போது போல்ட்டாராம். நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம், அவர் உயிர் தெழுந்ததை குறித்துட்டு பலமான சாட்சியை நிரூபிக்கிறதே இந்த சீமோன் பேதுரு தான். நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மலிப்பா என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் நோக்கி, நான் உங்களுக்கு பணப்பையும் சாமானையும் பாதரட்சி இல்லாமல் அனுப்பும்போது ஏதாவது உங்களுக்கு குறை இருந்ததா என்றார். உடனே சொல்கிறார், நான் உங்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சாப்பா, எல்லாமே சந்திக்கப்பட்டுச்சுல்ல, உங்களுடைய காரியங்கள் எல்லாம், உங்களுடைய செலவுகளை எல்லாம் சந்திக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்கிறார். பணப்பையும் சாமானையும் பாதரட்சி இல்லாமல் அனுப்பும்போது ஏதாவது உங்களுக்கு குறைவாக இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை, ஒன்றுமே குறையலை. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு குறையும் இல்லை, எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு குறையிலிருந்து சீசர்களை நிரூபிக்கிறாங்க. அதற்கு அவர், இப்பொழுது பணப்பையும் சாமானை உடையவன் எடுத்துக்கொண்டு கடவன். இப்பொழுது பணப்பையும் சாமான் இருக்கவன் எடுத்துக்கல. ஏன்னா ஆண்டவரே சிலுவையில் அடிக்கப்படும் அதிகாரத்தினால அவர் சிலுவையத்தில் அடிப்பட்டதுனால இப்போ நீங்கள் எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு வேண்டியதை தேடிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுதோ பணப்பையையும் ஜாமான் பையையும் உங்களுடையவன் அவன் எடுத்துக்கொள்ள கடவன். இப்போ உங்களுக்கு வேண்டியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடுங்கப்பாங்கிறாரு.
பட்டயம் இல்லாதவன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். உனக்கு அருவாள் இல்லையா, உங்களுக்கு பட்டயம் இல்லையா, உன்னை விற்று உன் வஸ்திரத்தை விற்று எடுத்துக்கணும்னு சொல்கிறார். அப்போ கஷ்ட காலங்கள் வரும்பொழுது இப்படி செய்யணும்னு சொல்லி மறு உத்தரவு சொல்கிறார் ஆண்டவங்களுக்கு. ஏன்னா விசுவாசம் அப்போ அவங்களுக்கு பூர்ணிக்க முடியலை. கிறிஸ்து அவங்களுக்கு செயல்படும் அது நான் நேரத்தில் இல்லை. அதனால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா நிறைய வரும், உங்களுக்கு பல இதுகள் வரும் அப்படிங்கிறத நிரூபிக்குது. அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற எழுதிக்க வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற்றப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ அருவாள் எடுக்க பட்டயத்தை எடுத்தவன் என்ன, அக்கிரமக்காரன் தான் பட்டயத்தை எடுப்பான். அதனால் அந்த வார்த்தை நிறைவேற வேண்டியிருக்கிறது. அது அந்த வசனத்தை சொல்கிறார். அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற்ற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வாக்கியம் நிறைவேற்றிருக்கு, பட்டயத்தை வச்சுக்கிட்டு இருக்கு, அப்படி சொல்லுங்கனால நிறைவேற வேண்டியிருக்கிறது. எண்ணப்பட்டார் என்ற அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர் அக்கிரமம் செய்யறதில்ல, அவர் தேவன், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவரை நம்ம அந்த தேவத்துவத்தை முழுதுமாக நம்ம ஆராய முடியாது, அவர் பரிசுத்தத்துக்குள்ளே இருக்கிறார். அதனால் நீங்கள் இப்போ பட்டயத்தை எடுத்துக்கிடுங்க, இந்த வசனமும் நிறைவேற வேண்டியிருக்குது. அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார், கள்ளனோடு உள்ள கள்ளனாங்கிறதுனால அந்த நிறைவேற இருக்கனால அப்படி எழுதியிருக்கார் அந்த வசந்த ஆக்கியோன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெரும் காலம் வந்திருக்கிறது என்ற, என்னை பற்றி காரியம் முடிஞ்சு போச்சு. சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி நமக்காக சம்பாதித்த அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் சிலுவையிலே சம்பாதித்தார். தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்தார். நமக்கு வேண்டிய தேவைகள் எல்லாமே அவர் சிலுவையிலே சம்பாதித்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா அது முடிந்து விட்டது உண்டாயிற்று. குணமாகிறோங்கிற விட குணமாகிறோம் எவ்வளோ முக்கியமானது. அதுக்கு அவர் ஆண்டவரே இதோ இங்கே 2 பட்டம் இருக்கிறது என்றார்கள். போதும் என்றார். 2 பட்டம் இருக்குது, 2 கத்தி இருக்குது, போதும் என்றார். பின்னொரு புறப்பட்டு வழக்கத்தினுடைய ஒளிமலைக்கு போனார். அவர் சீசா அவரோடு கூட போனார்கள். எப்படி இந்த அருவா தேவைப்படுது, எதுக்கு தேவைப்படுது பட்டயம்? அந்த மல்குஸ்க்கு அதை வெட்ட வேண்டி இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் சொஸ்தப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதனால தான் பட்டயத்தை விற்று வஸ்திரம் இல்லாதவன் பட்டயம் இல்லாதவன் வஸ்திரத்தை விற்று ஒரு பட்டயத்தை வாங்கி கொள்ளக்கூடாது. அப்போ உலகத்தில் நெருக்கங்கள் இருக்கும்பொழுது, எதிராளி இருக்கும்பொழுது அவனுக்கு பட்டயமும் தேவைப்படுது. ஆனால் பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினாலே சாவான்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நினைச்சாருன்னா பட்டயம் தேவைக்கு தான் யூஸ் பண்ணணும், சும்மா கண்டமானைக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணக்கூடாது. வசனத்தின்படி நம்ம போதிக்கிறது சரியாக இருக்குதா, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கு சரியாக இருக்குதாங்கன்னு சொல்லி தான் ஆவியின் பட்டயம் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆவியின் பட்டயத்தை நம்ம எப்பொழுது யூஸ் பண்ணணும், எதிராளிக்கு எப்போ யூஸ் பண்ண தெரியணும், சும்மா வச்சிட முடியாது, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணக்கூடாது. அதற்கு அவர் ஆண்டவரே இதோ இங்கே 2 பட்டம் இருக்கிறது, போதும் என்றார். பின்னர் அவர் புறப்பட்டு வழக்கத்தினுடைய ஒளிமலைக்கு போனார். அவருடைய சீசாவோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவள் நோக்கி, நீங்கள் சோதனைக்கூடா அப்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. சோதனை வரும், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சினாலே சாத்தான் சிந்தனைக்குள்ளே பல இதை கொண்டு வருவான். மற்ற நேரம் பூரா சும்மா கிடப்பான். நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே உலகத்தின் காரியங்களை முள்ள நெருக்கிற மாதிரி நிறைய காரியங்களை கொண்டு வந்து நம்மளை நினச்சவானா நெருக்கி போடுவதற்காக அவன் பல உபாயம் பண்ணி நம்முடைய சிந்தனையும் செயல்களையும் ஒருமித்து ஜெபம் விட அப்படி கெடுப்பான். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபணும். சோதனை வரும், அதுக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கிறார். அப்போ தகுந்த வேலையில் ஜெபம் பண்ணணும். நம்ம படுத்து கிடந்து முட்டாங்கல் போட்டு ஜெபம் பண்ணிட்டாலும் படுத்து கிடந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ண சிந்தனையை சாத்தான் அறிஞ்சிக்கிட்டு அவனுக்குள்ளே கொண்டு வருவான். அப்போ அப்பாலே போன்னு சொல்லணும். ஜெபம் பண்ண ஆரம்பித்தோடனே ஆண்டவர் அவரோடு நம்ம இருக்கும்பொழுது, அவரோடு நம்ம பேசும்பொழுது, அவரோடு நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது இவன் ஓடி இவன் பக்கத்தில் நிற்க முடியாது. தேவன் நம்மளோட நினைச்சாருன்னா அவனுக்கு எதிராக போராடுவார். அவனுக்கு எதிராக போராடி நம்மளை மீட்டுக்கொள்வார். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் நோக்கி சோதனை கூட அப்படி ஜெபம் சொல்லி அவர் விட்டு கல்லெறி தூரம் போய் முழங்கால் போயிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தம்படியில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கிடுவது என்று ஜெபம் பண்ணினார். அவருக்கு இந்த பாடுகள்லாம் இருக்கிறது தெரியும், ஆனாலும் ஜெபம் பண்ணுறாரு. பாடுகள் இருக்கிறது எல்லாமே தெரியும். அவர் நினைச்சாருன்னா ஜெபம் பண்ணி ஜெபத்தோட தேவனோடு ஐக்கியம் பண்ணிட்டு இதான் அந்த பாடை ஜெயிக்க முடியும். அதனால தான் அந்த சோதனைக்காரன் எவ்வளோ தான் இது பண்ணாலும் ஆண்டவர் அவனை ஜெயித்தார், சாத்தானே ஜெயித்தார். பிதாவையும் சித்தன்படி பாத்திரம் நீங்கள் கூட செய்யும், ஆயினை என்னுடைய சித்தம் அல்ல, ஆயினை என்னுடைய சித்தம் அல்ல. இந்த ரைட்ஸ்குள்ளே போகணுமா, என்னுடைய சித்தம் இல்லை, பிறகு ஏற்றுக்கொண்டார். அது சொல்ல 3 ட்ரிப்பு போய் என்ன ஜெபம் பண்ணுறார். உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கிடவது என்று ஜெபம் பண்ணினார். உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கிட, என்ன சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் தான் பூலோகத்தில் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
பூரணமாய் இயேசுவானவர் பெற்று இயேசுவானவர் தேவனை அறிந்து கொண்டார். நானும் பூலோகத்தில் இருக்கும்பொழுது பூரணமாய் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம்னார். இப்போ 42 வசனம் முடிஞ்சுட்டு, இதோட நேரம் ஆயிட்டு. ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேன். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக நீ ஆண்டவரே மெய்யான திராட்சை செடியாய் மெய்யான ரசமாய் நீர் எங்களுக்கு வாசம் பண்ணுவதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். நீர் நவமான ரசமாய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காய் நன்றியப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலே உண்மை பற்றி அறிவது நித்திய ஜீவன். உண்மை சேவிப்பது எங்களுக்கு மெய்யான சுபாவம். கர்த்தாவே, எங்களுக்கு உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணீங்க. உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.